அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று நவம்பர் 27 அதாவது கார்த்திகை மாதம் 12 புதன்கிழமை, துவாதசி திதி, சித்திரை நட்சத்திரம். அப்போ சந்திரன் எப்படின்னா சந்திராஷ்டமம் சாயங்காலம் 6-7 வரை கும்பராசி, அதற்கு மேல் மீன ராசிக்காரங்களுக்கு. ராகு காலம் 12லேருந்து 1:30 வரை, யமகண்டம் 7:30லேருந்து 9 வரை காலை, நல்ல நேரம் 9:15 to 10:15, சாயங்காலம் 4:45லேருந்து 5:45 வரை. அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை, தவிர்க்க வேண்டியது சிவப்பு. சாப்பிடக்கூடியது டால், அதாவது துவரம் பருப்பில் செஞ்சது, பருப்பு அல்லது சாம்பார் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாடத்தில் எந்தெந்த கிரகங்கள் என்ன பலனை தொழிலை கொடுக்கின்றன என்பதை பார்த்தோம். ஒரு ஜாதகத்தில் 10 குடையவன் நின்ற நவாம்சாதிபதி அவர் சுக்கரனானால் பொன் வியாபாரி, நவரத்ன வியாபாரி, யானை, குதிரை, பசு போன்ற கால்நடை வியாபாரி, பூ வியாபாரம், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர், பால், தயிர் விற்பவர், பெண்ணின் ஆதரவை கொண்டு பணம் சம்பாதிப்பவராகவும் இருப்பார். மனைவி மூலம் பொருள் சேர்க்கை ஏற்படும். அதாவது டெக்ஸ்டைல்ஸ், ட்ராவல்ஸ், மேக்சிமம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன், குக்கிங், சமையல், ஆபரணங்களை செய்பவர்கள், இவங்கள்லாம் கம்ப்யூட்டரில் அனிமேஷன் துறையில் புகழ் பெற்று வழங்குபவர்கள்லாம் அந்த சுக்கிரன் உடையவர்கள். அதாவது 10ஆம் வீட்டுக்குடையவன் என்ற நவாம்சதி சுக்கிரனாக இருந்தால் மேற்கூடிய பலன்கள் எல்லாம் நடைபெறும். இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசிக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய பொழுது தூரதேச வாய்ப்புகள் வருகின்றன. அதன் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கப் போகிறது. அதே மாதிரி ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் மூலம் நல்ல லாபமே கிடைக்கின்றது. நண்பர்களும் உதவியாக இருக்கின்றனர். மனைவி மக்கள் மகிழ்ச்சியாகவே இருக்கின்றனர். அடுத்து ரிஷபராசி, காதலர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம், இன்ட்ரெஸ்ட் அதிகம் உண்டாகிறது. அதீத கோபம், துணிச்சல் கிடைக்கிறது. எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் நடந்து கொண்டு வந்தால் தீமைகள் அகன்று நன்மைகளே நடக்கும். அடுத்து மிதுன ராசி, விருந்துகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல ஆதாயம் கிடைக்கின்றது. உறவினர்கள், நண்பர்கள் உதவியும் ஆதரவும் தக்க தருணத்தில் கிடைக்கிறது. பொன்பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. அடுத்து கடகராசி, இடம் விட்டு இடம் மாறுவது அல்லது உத்தியோகத்தில் வெளியூர் மாற்றம் ஆகியது உண்டாகிறது. கெட்ட நண்பர்களின் சேர்க்கையால் பணம் செலவு அதிகமாகிறது. போலி கௌரவத்துக்காக போலி கௌரவத்தை மெயின்டைன் பண்ணுறீங்க, அது ஏற்புடையதல்ல. நீங்கள் மாமூலாகவே நடந்து கொள்ளலாம். எதிர்பார்த்த அளவுக்கு எதிலையும் வெற்றி கிடைக்கவில்லை. அடுத்து சிம்மராசி, எல்லாமே ஓரளவு மகிழ்ச்சிகரமாகவே செல்கிறது. தனதானிய விருத்தி, பொருள் வரத்து உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங்கிலும் கூட நல்ல ஆதாயம் கிடைக்கிறது. பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு உண்டாகிறது. தாய் வழியில் சொத்து சேர வாய்ப்புள்ளது. அடுத்து கன்னிராசி, தொழிலில் எதிர்பார்த்த அளவில் பெரிய முன்னேற்றம் இல்லை. உத்தியோகம் செய்பவர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு, மேலதிகாரிகளின் ஆதரவு குறைந்து கொண்டே வருகிறது. வெளியூர் பிரயாணங்களினால் ஆதாயம் எதுவும் இல்லை. பெரியோர் சந்திப்பும் தெய்வ வழிபாடும் மாத்திரமே நன்மை செய்கின்றன. அடுத்து துளாராசி, எதை எடுத்தாலும் காரணமின்றி பயமும் மனோ அதைரியமுமே உண்டாகின்றது. பெற்றோர்கள் உடல்நிலை சற்று பாதிக்கப்படுகிறது. பணத்தட்டுப்பாடு நண்பர்கள் உதவியால் குறைகின்றது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மனதில் அந்த மனைவியினோட ஒரு ஆறுதல் பேச்சால் அந்த கஷ்டங்கள் உங்களுக்கு கரைந்து போய் விடுகிறது.
அடுத்து விருச்சிக ராசி. கெட்ட எண்ணங்கள், கெட்டவர்களோடு சேர்க்கை ஏற்படுவதனால் கெட்ட பெயர் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருந்தாலும் மக்களால் பிரச்சனை உண்டாகிறது. பெற்றோர் உடல்நிலை ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. அடுத்து தனுசு. நோயின் தொல்லை அதிகரிக்கிறது. தொழிலில் ஆர்வம் இல்லை. கடன் தொல்லை ஏற்படுகின்றன. உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேலதிகாரிகள் அனுதாபம் காட்டுகிறார்கள். உதவி செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள். கணவனுடைய உறவு மட்டும் நல்ல விதமாகவே செல்கின்றது. அடுத்து மகர ராசி. வாகனங்கள் வாங்க வாய்ப்புள்ளது. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கின்றது. வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முனை மாதிரி ஒரு நல்ல திருப்பம் ஏற்படுகிறது. நல்ல திருப்பம். புதிய நண்பர்கள் கிடைக்கின்றனர். முற்றிலும் புதிய தொழிலில் ஈடுபட நேருகின்றது. ஸ்பெக்குலேஷனில் சற்று லாபமும் கிடைக்கிறது. அடுத்து கும்பராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். காதல் விவகாரங்கள் கைகூடினாலும் ஓவர் எக்ஸைட்டிங் வேண்டாம். அமைதியாகவே நடந்து கொள்ளுங்கள். எதிர்பாராத விதமாக புதிய ஜீவன் ஒன்று வந்து சேருகிறது. குலதெய்வம் கோயில் அருகாமையில் இருந்தால் சென்று வாருங்கள். எல்லாம் நன்றாகவே நடக்கும். அடுத்து மீன ராசி. தொழில் சிறிது மந்தமாய் நடக்கிறது. பிரயாணங்களினால் வீண் அலைச்சலும் பொருள் செலவும் தான் உண்டாகிறது. நண்பர் ஒருவரிடம் மனத்தாங்கல் ஏற்படுகிறது. மக்கள் அதிகம் உதவி செய்ய மாட்டார்கள். கணவன் மனைவி உறவு ஒன்றுதான் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.